என்னாலும் கற்க இயலும். எனது மகன் பிறந்து 7ஆம் மாதம் கண்ணால காட்டில் வடிஞ்சது. ஆரம்ப காலத்திலே கல்வி ஏதும் கற்காத நிலையிலே இருந்தேன். வீட்டிலே 11 வயது வரை நான் என்னுடைய கற்றல் செயற்பாடுகளிலே ஈடுபடாத இருந்த போதும் எனது குருவன் தான் கொடுத்திருக்கிறார். நான் எதிர்பார்க்கவில்லை என்னுடைய வாழ்விலே இவ்வாறான ஒரு திருப்புமுனை அனைவருக்குமே வணக்கம். யாழ்ப்பாணத்தில் நினைக்கிறோம். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா, 40வது பட்டமளிப்பு விழா இன்றைக்கு 3வது நாள் இடம்பெற்று கொண்டிருக்குது. நேற்று முன்தினம் என காணொலி பதிவு செய்திருந்தேன். இன்றைக்கு 3ஆம் நாளும் ஒரு காணொலி. அது ஒரு சிறப்பான காணொலி, ஒரு மகிழ்வான மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த காணொலியில் இருக்குது. உண்மையாகவே இன்றைய நாளில் இங்கே பட்டம் பெற்றிருக்கக்கூடியவர்கள், தங்களுடைய பார்வை புலனை இழந்தவர்கள், கண் பார்வை இல்லாதவர்கள், கிட்டத்தட்ட அதில் அந்த அண்ணா 11ஆம் ஆண்டுக்கு பிறகு, மன்னிக்கவும் 11 வருஷத்துக்கு பிறகு தான் அவருடைய வயது 11 வயதுக்கு பிறகு தான் அவருடைய அந்த கல்வியை தொடர்ந்து இருக்கிறார். அதிலிருந்து 1ஆம் ஆண்டு வரையெல்லாம் படித்து கொலசிப்பெல்லாம் பாஸ் பண்ணி அதுக்கு பிறகு ஏஎல்ல 3A பாஸ் எடுத்து மிகச் பெரிய அளவிலான ஒரு சித்தி அடைஞ்சி இன்றைக்கு பட்டதாரியாக பட்டம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மகிழ்வான நாள். அவர்களுடைய அனுபவங்களை தான் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். மிக மகிழ்ச்சியாக இருந்து உண்மையாக அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அவரோட அப்பா சில விஷயங்களை பகிர்ந்திருந்தார். அந்த விஷயமெல்லாம் மிக ஒரு சந்தோஷமாக இருந்தது. யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் வாழ்வகம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த வாழ்வகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் இந்த பெரு வெற்றியை செய்திருக்கிறார்கள், ஒரு சாதனை படைத்திருக்கிறார்கள். யார் என்று பார்த்தீங்கன்னா, குறிப்பாக துரைராசா அருண்குமார் மற்றும் செல்வி சோபாத சுந்தரம் அனந்தினி ஆகிய இருவருமே இந்த சாதனைக்கு சொந்தக்காரராக இன்றைய நாளில் மகுடம் சூடியிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தங்களுடைய வாழ்வில் மிக உன்னதமான அந்த ஒரு நாளுக்காக காத்திருந்தவர்கள் இப்பொழுது அங்கே உள்ளே செல்கிறார்கள். நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவர்களை பட்டங்களை பெற்றுக்கொள்வதற்காக மதியம் 2:30 மணி அளவில் அவர்களுக்குரிய அந்த அமர்வுகள் ஆரம்பமாக இருக்குது. அதால் இப்போ 2 பேரும் அங்கே உள்ளுக்கு போய்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. தொடர்ந்து அவர்கள் அந்த பட்டங்களை பெற்றுக்கொண்டு வெளியாலே வரும் பொழுது அவர்களுடன் நாங்கள் உரையாடலாம். பட்டம் பெற்றுக்கொள்வது என்பது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளவோ தூரம் பயணம் செய்து, எவ்வளவோ சாதனைகள், எவ்வளவோ தோல்விகள், எவ்வளவோ வெற்றிகளை கடந்து ஒரு சாதனை பயணமான இறுதி மைல்கல்லாக இந்த பட்டம் பெறக்கூடிய விஷயம் இருக்கும். சாதாரணமாக இயல்பு நிலையில் எல்லாமே ஒழுங்காக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாலே அந்த கல்வியை தொடர்ந்து இந்த பட்டங்களை பெற்றுக்கொள்வது என்பதே ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துல இவர்கள் இந்த பட்டங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற விஷயம் மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயம். பட்டத்தை பெற்றுக்கொண்ட அந்த பூரிப்பில் தன்னுடைய கைகளிலே தாங்கி இருக்கக்கூடியவர், அந்த பதக்கத்தை தன்னுடைய கழுத்திலே அணிந்திருக்கக்கூடியவர் மிக மகிழ்ச்சியாக காட்சி தருகிறார். நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நாங்கள் அவருடன் கதைக்கலாம். அவருடைய தந்தையுடனும் இது தொடர்பாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைக்கு ஒரு மிக சந்தோஷமான மகிழ்ச்சியான நாள் உண்டு. அந்த மாதிரி சொல்லுங்க, என்ன விஷயம்? எனது மகன் பிறந்து 7ஆம் மாதம் கண்ணால காட்டில் வடிஞ்சது. நான் காட்டாத இடமெல்லாம் இல்லை, காட்டி சொப்பட இல்லை. அப்படியான நேரத்தில் வாழ்வகம் 10 வயசுக்கு பிறகு வாழ்வகம் ரவீந்திரன் ஐயாவும் மனைவியும் என்னை பிள்ளையை கூட்டி கொண்டு போய் படிப்பிச்சு இந்த தூரம் முன்னேற்றினாக்கு நான் அவருக்கு முதல் வணக்கம் செய்ய வரும். வேறு நான் என்னத்தை சொல்கிறேன்? படிக்கிற விஷயம் எவ்வளவு தூரம் அவருடைய ஆர்வம் இருந்தது இந்த படிப்பு? அவர் காலம் கடந்து படித்தவர். படித்து கொண்டு வர நேரத்தில் ஸ்காலர்ஷிப் எடுக்கிற டைமில் வயசு கூடி போச்சுட்டு ராமநாதன் குளச்சியில் சொன்னவர். அப்புறம் திரும்பி அவர் கொழும்புக்கு போய் அந்த மெசேஜ் எடுத்து கொண்டு அங்கேயே ஸ்காலர்ஷிப் எடுத்து 163 புள்ளி எடுத்தார். 163 புள்ளி எடுத்து பெரிய சாதனை. என்னை பாராளுமன்றத்துக்கு 3 தரம் போயிருக்கிறேன். கல்வி அமைச்சர்கிட்ட 3 தரம் போயிருக்கிறேன். கொழும்பில் இந்த இடம் பாராத இடம் இல்லை. அவர்கிட்ட கணசத்தால், அவர்கிட்ட படிப்பின்றதால ஏல் எடுத்தவர், ஏலேருந்து 3A எடுத்தவர். ஓ 3A எடுத்தவர். எல்லாத்துலேயும் எல்லாம் டபுள் முறவசன் எடுத்தவர். அவர் ஒன்றுக்கும் தண்டை இல்லை. இப்போ கேம்பஸில் படிக்கல, லோயருக்கு படிக்க சொன்னவன். அவர் சொன்னார், நான் நம்ம போல புள்ளிகளோட படிக்க வைக்கணும், ஒரு டீச்சராக வரணும்னு தான் சொன்னவர். எல்லாமே தான்
வேறு ஒன்று பெருமைக்கு விரும்ப இல்லை. அந்த மாதிரி இப்போ அவருக்கு ஒரு பெரிய பெரும் மகிழ்ச்சி தான் பெரிய பெரிய மதிச்சு அங்கே சென்னதி முருகன் தான் கொடுத்துருக்குறாரு. சென்னதி முருகன் பக்தனா நீங்களும்? எனக்கு சென்னதி முருகன்ல எனக்கு ஒரு திருவிழா இருக்கு, 13ஆம் திருவிழா, மாம்பழம் திருவிழாண்டா பெரிய உலகம் எல்லாம் பெரிய சாதனையை பார்ப்பாங்க. மாம்பழ திருவிழா அதான் நான் உங்களை எங்கேயும் கண்டமாக்கி நான் கோயிலுக்கெல்லாம் பாருண்ணா அது உங்களை எங்கேயும் கண்டமாக்கிட கண்டதான் இப்போ நீங்கள் சொல்ல ஷர்ட்டோடு நிற்கிறபடியால் கண்டுபிடிக்க முடியாது. மாலையை போட்டு நீங்கள் அப்போ உங்களோட மகன் 11 வயசுலாம் படிக்க வலிக்கிட்டேன். 11 வயசுல படிக்க வலிக்கிட்டா அப்படியும் 16 வயசுல தான் நான் 5ஆம் ஆண்டு குளிச்சு படுத்திருக்கிறேன். சந்தோஷம் தான் நினையா. இப்படி அதுவும் ஒரு சாதாரண பிள்ளையா இல்லாமல் அந்த பார்வை இல்லாத அந்த அதையும் நீக்கி மற்ற ஆக்களாலேயே இந்த வெற்றியை வந்து அடைஞ்சு விடுறது கஷ்டம். எவ்வளவு பேர் போராடி கொண்டிருக்கணும் இந்த ஒரு பட்டம் ஒன்று பெறதுக்காக. ஆனால் அவர் பார்வை இல்லாத நேரத்தில் எவ்வளவு தனக்குள்ளுக்கு அந்த திறமையை வந்து விளைக்காடி இன்றைக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்திருக்கிறார். மிக்க நன்றி. உங்களுக்கு நன்றி. நீங்களும் கொடுத்த ஆர்வம் தான் அவர் இந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்கும். நன்றி ஐயா, சந்தோஷம். நான் வாழ்வகத்தில் உறங்காத நாள் இல்லை, அங்கதான் நிற்பேன். எல்லா பொடிகளையும் வரவழைப்பேன், எல்லா பொடிகளுக்கும் எல்லாம் செய்வேன். சரி, நன்றி ஐயா, சந்தோஷம். வணக்கம் அண்ணா. வணக்கம். சொல்லுங்க, இந்த நாளில் உங்களோட வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத விஷயம் நடந்திருக்குது, சொல்லுங்க. ஆம், இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத என்னுடைய மகிழ்வினை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணமாக அமைந்திருக்கின்றது. அதாவது இந்த யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற 40வது பட்டமளிப்பு விழாவிலே புதுக்கலைமானி பட்டத்தினை நான் பெற்றிருக்கின்றேன். அந்த வகையிலே எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியினை நான் அடைகின்றேன். இதற்கு காரணமாக பலர் அமைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பால்வக சமூகம் விழிப்புணர்வு நெட்வொர்க்காக இயங்குகின்ற பால்வகம் என்கின்ற நிறுவனமானது சுன்னாகத்திலே அமைந்திருக்கின்றது. அந்த நிறுவனத்தினை சார்ந்த நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் திரு ஆறுமுகன் ரவீந்திரன் அவர்களும் உபதலைவர் திருமதி மோகனவதினி ரவீந்திரன் ஆசிரியர் அவர்களும் அந்த நிறுவனத்தினை சிறப்பான முறையிலே நடத்தி வருகின்றார்கள். நான் ஆரம்ப காலத்திலே கல்வி ஏதும் கற்காத நிலையிலே இருந்தேன் வீட்டிலே. அதாவது இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை காலத்திலே நான் பயணித்து கொண்டிருந்தேன். ஏறத்தாழ 11 வயது வரை நான் என்னுடைய கற்றல் செயற்பாடுகளிலே ஈடுபடாத இருந்த போது பார்வையற்ற இன்னொரு மாணவியை தேடி வருகின்ற போது இவ்வாறு நானும் இருக்கின்றேன் என்கின்ற தகவல்களை கேள்விப்பட்டு, அதாவது பால்வத்தினுடைய உபதலைவர் திருமதி மோகனவதினி ரவீந்திரன் அவர்களுடைய சகோதரன் திரு சீலன் அவர்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்டு தலைவர் அவர்களுக்கும் உபதலைவர் அவர்களுக்கும் தெரிவித்ததன் விளைவாக வீட்டிற்கு வந்து அவர்கள் என்னை பற்றிய செய்தியை கேள்விப்பட்டு பெற்றோர்களுக்கு பலவிதமான அறிவுரைகளை கூறி பால்வகம் தொடர்பான செய்திகளை கூறிய போதும் என்னுடைய பெற்றோர்கள் அங்கு கல்வி கற்பதற்கான சந்தர்ப்பத்தினை வழங்குவதற்கு மறுத்திருந்தார்கள். காரணம், தங்களுடைய பிள்ளை சிரமப்படும் பாசத்தின் காரணமாக பிரிய நேரம் என்கின்ற காரணத்தினாலே அவர்கள் மறுத்திருந்தார்கள். இருப்பினும் அவர்கள் அந்த முயற்சியினை கைவிடவில்லை. பல்வேறு அறிவுரைகளை கூறியதன் விளைவாக நான் இன்று புலமை பரிசு பரீட்சையிலே தோற்று சித்தி பெற்று, அதே போல காப்போத சாதாரணத்திலும் சித்தி பெற்று உயர்தர நிலையிலே 3 சித்திகளை பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி தற்போது பட்டத்தினை பெற்றிருக்கின்றேன். அந்த வகையிலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதற்கு காரணமாக இருந்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள், விரிவுரையாளர்கள், அனைத்து அன்பு உறவுகளுக்கும், பால்வத்தினுடைய பணியாளர்கள், நலம் விரும்பிகள், எனக்கு உதவி செய்த நண்பர்கள் எல்லோரையும் நான் பெயர் குறிப்பிடாவிட்டாலும் கூட அனைத்து உறவுகளுக்கும் எனது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் 11 வயதுக்கு பிறகுதான் படிக்க வலிக்கிட்டேன் நீங்கள் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க, அப்படிதான் சொல்லியிருந்தீங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு அதுக்கு பிறகு அந்த கல்வியை தொடர்றது என்ற விஷயம்? காலமாக இப்போ 11 வருஷமாக இருந்துட்டீங்க இந்த கல்வி சம்பந்தமானது இல்லாமல். அதுக்கு பிறகு இந்த கல்வியை தொடர்ந்து இப்போ இந்த பட்டம் பெற்றதுகள் அன்றைகள் ஒரு வியப்பான ஒரு செயலாக இருக்குது. இது சம்பந்தமாக சொல்லுங்கள். ஆம், நீங்கள் கேட்டது போன்று நான் எதிர்பார்க்கவில்லை என்னுடைய வாழ்விலே இவ்வாறான ஒரு திருப்புமுனை ஏற்படும் என்று. நான் நினைத்து கொண்டிருந்தது என்னவென்று சொல்லி நானும் சரி பெற்றோர்களும் சரி நினைத்து கொண்டிருந்தது என்னவெனில், நான் ஒருவன் தான் பார்வையற்றவன் உண்டு. ஆனால் வாழ்வ சமூகத்தினர் திரு ரவீந்திரநாசன் அவர்கள், திருமதி மோகனவதி ரவீந்திரன் ஆசிரியர் அவர்கள் வந்து அவர்கள் பால்வத்தை பற்றிய செய்தியை குறிப்பிட்ட போதுதான் இவ்வாறு என்னை போன்ற பல மாணவர்கள் இருக்கின்றார்கள், பல சாதனைகளை படைத்து வருகின்றார்கள், என்னாலும் கற்க இயலும் என்கின்ற அந்த ஒரு
உத்வேகம் எனக்குள்ளே ஏற்பட்டது. அதற்கு காரணமெல்லாம் பாலோ சமூகம்தான். அதன் விளைவாகத்தான் நான் இன்றைய பொழுதிலே மகிழ்ச்சியான ஒரு தருணத்திலே நான் கொண்டாடி கொண்டிருக்கின்றேன். பால்வ சமூகம் மற்றது ஏனைய ஆசிரியர்கள் எல்லோருமே பல வழிகளிலே ஆலோசனைகளை வழங்கி சோர்ந்து வருகின்ற நேரங்களெல்லாம் ஆலோசனைகளை வழங்கி உற்சாகத்தினை ஏற்படுத்தியதன் காரணமாகத்தான் நான் இன்றைக்கு இந்த நிலையினை அடைந்திருக்கின்றேன். கல்வி கற்காவிட்டிருந்தால் நான் நினைக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கை இருள்மயமானதாகத்தான் மாறியிருக்கும். அந்த நிலையிலிருந்து என்னை மீட்டு எல்லோரும் பாலோ சமூகமாக இணைந்து, ஆசிரிய சமூகமாக இணைந்து, விரிவுரையாளர்கள் எல்லோருமே இணைந்து என்னை இன்று ஒரு பட்டதாரியாக்கி இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் மகிழ்வான நன்றிகளை தெரிவித்துக்கின்றேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி.